ஒரு காலத்தில் நடிக்கவே தெரியாத நடிகர் என விமர்சனம் செய்யப்பட்ட சூர்யாவை வைத்து மௌனம் பேசியதே எனும் திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படத்தை மாபெரும் வெற்றி திரைப்படமாக மாற்றி காட்டியவர்தான் இயக்குனர் அமீர். இதனால் சிவகுமாரின் வேண்டுகோளுக்கிணங்க அவரது இரண்டாவது மகன் கார்த்தியை வைத்து பருத்தி வீரன் படத்தை இயக்க திட்டமிட்டிருந்தார் அமீர். அந்த திரைப்படத்தை சூர்யாவின் நெருங்கிய உறவினர் ஞானவேல் ராஜா தயாரிக்க 50% படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் வெளிநாடுகளில் படித்துவிட்டு வந்த தனது மகன் கார்த்தியை வெயிலில் நிப்பாட்டி கொடுமைப்படுத்துகிறார் அமீர் என அவர் மீது கோபமடைந்தார் சிவகுமார். இதனால் படத்தை பாதியிலே கைவிட்டார் ஞானவேல் ராஜா. ஒரு கட்டத்தில் அமீர் அவர் மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்து மீதி இருந்த படத்தை தானே தயாரிக்க முன்வந்தார். படப்பிடிப்பு நிறைவடைந்ததும் படம் நன்றாக வந்திருப்பதை உணர்ந்து கொண்ட ஞானவேல் ராஜா அந்த திரைப்படத்தை அமீரிடமிருந்து வாங்கி தானே வெளியிட்டு பல கோடிகளை சம்பாதித்தார். ஆனால் மீதி படத்தை தயாரித்த அமீருக்கு லாப பங்கில் பணம் கொடுக்காததுதான் அமீருக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் பகை ஏற்பட காரணமாக அமைந்ததென பைல்வான் ரங்கநாதனே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார்.